தேன் நிலவு என்ற படத்திலே வந்த ஒரு அற்புதமான பாடல். எஸ் ஜானகி அவர்களும் ஏஎம் ராஜா அவர்களும் பாடியது. இசையமைத்தது திரு ஏஎம் ராஜா அவர்கள். மிக அருமையான பாடல், மிக சின்ன பாட்டு, ஆனால் மிக புகழ்பெற்ற பாட்டு. காலையும் நீயே மாலையும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே. காலை அப்படின்னு சொன்னாலே ஒரு பெண்ணை ஒரு ஆண் வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிக்கிறாங்கன்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும். அவ்வளோ ஒரு அழகாக வர்ணிச்சிருப்பார். காலைனா பொழுது, விடியற்காலம், தருணம், முறை, சூரியன், பகல், முரசம், மீன் வகை, இப்படி பல அர்த்தம் இருக்குது. அந்த பெண்ணை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கலாம், சூரியன் மாதிரி. காலையும் நீயே. காலைக்கு நிறைய இருக்குது. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு பாரதியார் சொல்லுவார். காலையை பார்த்திங்கன்னா, காலைக்கு செய்த நன்றி என்கொல் எவன் கொள்வான் கொல்யான் மாலைக்கு செய்த பகை. காலைக்கு செய்த நன்றி என்கொல் எவன் கொல்யான் மாலைக்கு செய்த பகை. ஒரு பெண் சொல்கிறா, நான் காலைக்கு என்ன நல்லது பண்ண, மாலைக்கு என்ன கெடுதல் பண்ண, ஏன் என்னை மாலையை இவ்வளோ துன்பப்படுத்துதுன்னு கேட்குறா. இன்னும் கூட ஒரு பாட்டு கூட இருக்குது. மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்தது இலேன். என்னுடைய காதலன், என்னுடைய கணவன் இருக்கும்போது இந்த மாலை இப்படிலாம் ஒரு தொல்லை கொடுக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஒரு அழகான பாட்டு. காலை அரும்பி பகலென்னும் போதாகி மாலை மலரும் இந்நோய். காலையில் அரும்பு மாதிரி இருக்குது, அது பெருசாகி ஈவினிங்கில் பெருசாகி எல்லை இல்லாத துன்பத்தை தருது அப்படின்றாங்க. அப்போ ஒரு காலையும் நீயே, அந்த பெண்ணானவள் காலையில் சூரியன் மாதிரி மிக பிரகாசமாக இருக்கா, அருமையாக இருக்கான்னு அவரை வர்ணிக்கிறார். மாலையும் நீயே. அப்போ மாலைன்னு சொல்லும்போது அந்திப்பொழுது, இரவு, இருள், சமயம், குற்றம், இயல்பு, வரிசை, பாசம், பெண், மரகதனி கலன், இத்தனை இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாசமுள்ள பெண்ணு சொல்லலாம், ரொம்ப நல்ல பெண். அப்போ மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலைனி வாழிப்பொழுது. மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலைனி வாழிப்பொழுது. சாயங்காலங்கிறது இவ்வளோ பெரிய தொல்லை கொடுக்குறியா அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாலையும் நீயே அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஆலய மணியாய் ஓசையும் நீயே. ஆலயம்னா கோவில், ஓசையும் நீயே. அந்த இன்னொன்று கூட ஒரு வரி இருக்குது. என்னது? காற்றும் நீயே கடலும் நீயே. காற்று அப்படின்னு சொல்லும்போது வலி, அபான வாயு, பிசாசுன்னு சொல்கிறாங்க. பிசாசுன்னு ஏன் சொல்கிறாங்க காற்றுக்குன்னு கேட்டிங்கன்னா, புயலாக அடிக்கும்போது அது பிசாசு மாதிரி அடிக்குது, தென்றலாகவும் வீசுது. அப்போ ஒரு பெண் வந்து இன்பமாகவும் இருப்பாள். ரொம்ப நம்ம அவங்கள டென்ஷன் பண்ணி விட்டால் அவங்க புயல் மாதிரி மாறிடுவாங்க. கடலும் நீயே அப்படின்றாங்க. கடல் நீயே ஏன் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, கடலில் கரைச்ச புளி போல் அப்படின்னு ஒரு வாரம் சொல்லுவாங்க. என்ன தான் ஒரு செலவு பண்ணாலும் அவங்கள கொஞ்சம் திருப்திப்படுத்த முடியாது, அது ஒரு யதார்த்த உண்மை. இன்னமும் அவங்க எதிர்பார்ப்பாங்கன்றதுனால கடல்னு சொல்லியிருக்கலாம் ஒரு காரணம். இன்னொரு காரணம், கடல் நீர் இருந்தேன்னு காஞ்சரை பழுத்தன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதை விட முக்கியமாக கடல் நீங்கள் சொன்னதுக்கு காரணம், கடலென்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கது இல். கடல் அளவுக்கு காமம் இருந்தாலும் அந்த பெண் மடல் ஏறாமல் தன்னை அடக்கிட்டு வாழறத பெண்ணோட பெருமையாக சொல்லுவாங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலில் தேர் போகாது, நிலத்தில் கப்பல் போகாதுன்றாங்க. அப்போ ஒருத்தரை அனுசரித்து போகணும். அப்போ இங்கே ஆலய மணியாய் ஓசையும் நீயே. அந்த ஆலய மணி மாதிரி உன்னுடைய ஓசை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அருள் வடிவாகும் தெய்வமும் நீயே. நீ தான் வந்து அருள் வடிவாக தெய்வமாக இருக்க. பாலில் விழுந்த பழங்களைப் போல பருவம் உருவம் நிறைந்தவள் நீ. சாதாரணமாக பால் பழமே நல்லது, பாலில் விழுந்த பழம் ரொம்ப பலன் அதிகமாக தரும். அந்த மாதிரி நீ ஒரு உயர்ந்த லெவலில் இருக்க. என்ன
பருவம் உருவம் நிறைந்தவள் நீயே, மனதில் மேடை அமைத்தவள் நீயே. என்னுடைய மனசில் நீ மேடைனால உயர்ந்த லெவலில் இருக்கிறது, சராசரியாக இல்லாமல் உயர்ந்ததுனால மேடையிலங்கன்னு கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு விரும்புகிற அந்த காதலியை பார்த்து சொல்கிறா, நீ என்னை விட பல மடங்கு மேலே ஹைட்டில் அழகாக இருக்க அப்படின்னு. ரொம்ப ஒரு எளிமையான அருமையான பாட்டு, சின்ன பாட்டு தான், ஆனால் அருமையாக ஃபேமஸான பாட்டு. காலையும் நீயே மாலையும் நீயே, காற்றும் நீயே கடலும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே, ஆலய மணிவாய் ஓசையும் நீயே, அருள் வடிவாகும் தெய்வமும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே, பாலில் விழுந்த பழங்களைப் போல பருவம் உருவம் நிறைந்தவள் நீயே, மனதில் மேடை அமைத்தவள் நீயே, மங்கள நாடகம் ஆட வந்தாய். மங்கள நாடகம்னா ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு என் கூட இருந்து இனிமையான வாழ்க்கை வந்தியே, காலையும் நீயே மாலையுமே ஒரு அருமையான பாட்டு, நல்ல விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பாடல்.